நீங்கலாம் திருமாவளவனோ, இல்ல நீங்களோ, இல்ல சீமான் அவர்களோ, இல்ல பாமக மத்த தமிழ் தேசிய தமிழர் அரசியல் பேசக்கூடியவர்கள் எல்லாமே ஒரு அணியில திரள விடாம தடுக்கிறது என்ன? அது என்னன்னு நான் தயாராக இருந்தேன். அதற்காக ஐயா மணியரசனோட திரு சீமான் இப்பவும் அவர்கள் தயாரா இருக்கீங்களா? ஆமா திரு சீமான் அவர்களோட உட்கார்ந்து இப்போ ரொம்ப அவரு இல்ல, அவர் கூட இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் என்று சொல்லவர்கள் என்னை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ளாமல் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இந்த ஈழப் போராளிகளையும், பெண் போராளிகளையும் தங்க வைத்திருந்ததற்காகவும், ஈஷா சார்ந்த ஒரு சீட்டிங் வாலண்டியராக என் மனைவி இருந்தார் என்ற காரணத்திற்காக நாங்கள் இருவரும் பிரிந்திருக்கிறோம். அதை கூட அரசியலாக்கி வீடியோ வெளியிட்டு கொச்சைப்படுத்தி பதிவுகளை போட்டு கமெண்ட்ஸ் என்கிற பெயரில் ரொம்ப என்னை காயப்படுத்திட்டாங்க. அதனால் இனி அப்படி வாய்ப்பு இருக்குமான்றது தெரியல. ஆனால் சீமானுக்கும் எனக்குமான அந்த நட்பு, அந்த அன்பு அது என்றைக்கும் தொடரும். அது இப்பவும் தொடரும். அது இப்பயும் தொடருது. அதில் ஏன்னா என்னுடைய தந்தை இறந்தப்ப அது ஒரு பெரிய ஒரு கௌரவமாகவே நினைப்போம். என்னுடைய தந்தைக்கு மண்ணளி போடுவது எங்கள் தந்தைக்கு பிறந்த மகன்கள் தான் போடுவோம். எங்கள் பங்கு பங்காளி உறவுகள் பெரிய ராசுகள்லாம் கூட கைகட்டி எட்ட நிற்கும் போது சீமானுக்கு அந்த அனுமதியை நான் கொடுத்தேன். அது எங்கள் உறவுகள் கூட பல பேர் என்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு நான் அவரை ஒரு சகோதரனாக, அதே மாதிரி அவரும் பட்டமளிச்சு நான் வெளியேற்ற பிறகு நான் இருந்த அந்த புலியூர் தோட்டத்துக்கு தேடி வந்து, ரத்தம் நீங்கள் வாங்க கட்சியை வழிநடத்துங்க, நான் உங்களுக்கு முழு ஆதரவாக இருக்கிறேன், கட்சிக்கான வருமானத்துக்கு நான் படம் எடுக்க போகிறேன், படம் எடுத்து சம்பாரித்து கொடுக்குறேன், நீங்கள் முழு நேரமாக அனுபவம் இருக்குது, கட்சியை நீங்கள் நடத்துங்க அப்படின்றலாம் சொன்னார். நாம் தமிழர் நடத்துங்க, அவரும் நானும் சேர்ந்து தான், நம்ம 2 பேரும் சேர்ந்து நடத்தலாம் அப்படின்றலாம் என்னோட பேசினார். ஒரு கட்டத்தில் நீங்களே கூட தலைமை பொறுப்பு எடுத்து நீங்கள் செய்யுங்க, நான் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் உதவியாக இருக்கிறேன், நான் குளத்தூர் மணியனை கேட்டேன், அவர் வரல, உங்களை கேட்குறேன், நீங்களும் வரமாட்டேன்றீங்க அப்படிலாம் அந்த வாஞ்சியோட உரிமையோடு என்கிட்ட பேசியிருக்காரு. அது குமுதம் பத்திரிகையில் கூட ஒரு 3 பக்கம் அந்த நேர்முகம் கூட இன்னமும் இருக்குது, அவர் கொடுத்த பேட்டியே இருக்குது. அதனால் அவருக்கு எனக்குமான அந்த தனிப்பட்ட, அதேமாதிரி இப்போது அவருடைய தந்தை இறந்தபோது கூட நான் தான் முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு சென்று முதலமைச்சர் அவர்களை தொலைபேசியினூடாக சீமான் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டு அவருடன் இந்த ஜெகதீஷ் பாண்டியன் பேசி ஃபோனை கொடுக்க சொல்லி பேச வச்சேன். இப்போ அதெல்லாம் நான் செஞ்சேன். ஏன்னா அரசியல் 1000 இருக்கலாம், ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு தமிழ் தேசிய களத்தில் நிற்கிற ஒருவர், அவருடைய தந்தை இறந்துட்டார், நீங்கள் விசாரிச்சிங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு லாபின்னு சொல்லுவாங்க, அதையெல்லாம் கூட ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவதில் என்னுடைய பங்களிப்புலாம் இருந்துச்சு. அதேமாதிரி இந்த வழக்கு பிரச்சனை, அவருடைய ஆட்கள் போராட்டங்களில் மாட்டிக்கின்ற போது போலீஸில் என்கிட்ட கூட சொல்லுவாங்க, இதை கொஞ்சம் பாருங்கள் அப்படிம்பாரு. நம்ம தமிழ் மாமா சாகுல மீது அவருக்கான பிரச்சனைகள், பல நாம் தமிழ் கட்சியினுடைய மாவட்ட மாநில பொறுப்பாளர் பிரச்சனை அப்படின்னா நான் எம்எல்ஏ இருக்கிற காலத்தில் என்கிட்ட கூட்டு சொல்லி அதை செஞ்சு கொடுக்கும்பாரு. இல்லை எம்எல்ஏ இருந்தீங்க, உங்களுக்கு நிறைய அதிகாரிகள் தெரியும், எஸ்பி, காவல்துறை, ஐஜி, டிஜிபிலாம் தெரியும், உங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்குது, அதை கூட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிம்பாரு. சொல்லுவேன். அந்த நட்பு இன்னி வரைக்கும் தொடர்ந்து. இன்னி வரையும் அவர் எந்த ஒரு தொலைக்காட்சியிலும் எந்த ஒரு நேர்காணலும் என்னை பற்றி ஒரே ஒரு வார்த்தை கூட தவறாக சொன்னதில்லை. ஒரு கட்டத்தில் உலகத்தில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டு என் தலைவர், தமிழ் தேசிய தலைவர்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளர் ஒரு நேர்முகத்தில் கேட்குறாரு, சரி உங்களுடைய எல்லா ரகசியங்களையும் உள்ளடக்கி உங்களுடைய கைபேசி யாருக்கிட்ட கொடுப்பீங்க அப்படின்னா, என்னுடைய ரத்தம் வேல்முருகன்கிட்ட மட்டும்தான் அதை நான் கொடுப்பேன் அப்படின்னு